தமிழ்நாட்டின் தொன்மை வரலாற்றை அறிய ஆர்வம் காணும் அமெரிக்க தமிழ் அன்பர்களுக்கு முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பண்டைய வரலாற்றை கூறுகின்ற இதற்கு ஆங்கிலத்தில் ஆர்கியாலஜி என்று கூறுவார்கள். ஆர்கியாலஜி என்றால் ஆதிகாலத்தை பற்றிய அறிவியல் என்பது. நம்முடைய முன்னோர்கள் தாங்கள் பயன்படுத்திய பொருள்களை அன்றாட வாழ்க்கையில் கையாண்ட பொருள்களை பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளிக்கொணர்ந்து அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்வதை தொல்லியல் அகழாய்வு என்று சொல்கிறோம். தொல்லியல் என்பது ஒரு பரந்த பொருளுடைய சொல். கல்வெட்டு, செப்பேடு, நாணயம் இவை அனைத்தையும் தொல்லியல் என்ற சொல்லுக்குள்ளே அடக்கலாம். அந்த தொல்லியலில் ஒரு கூறு, ஒரு பங்கு அகழாய்வு. அகழாய்வு மிக முக்கியமானது. ஏனென்றால் அதில் இரண்டு அம்சத்தை நாம் சொல்லலாம். ஒன்று கல்வெட்டு, செப்பேடு, நாணயம் போன்ற இலக்கியம் போன்ற வரலாற்று சான்றுகள் கூறுகின்ற காலத்திற்கு முன்னர் ஆதிகாலத்தில் மக்கள் வாழ்ந்த வரலாற்றை கூறுவது அகழாய்வு. அகழாய்வின் மூலம் நாம் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொல் பழங்காலம் அந்த வரலாற்றை நாம் அறிகின்றோம். அது மட்டுமல்ல, அதில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் உண்டு. இலக்கியமும் கல்வெட்டும் செப்பேடும் நடுத்தர மேல்மக்களுடைய பங்கு. ஆனால் அகழாய்வில் சாதாரண பொதுமக்கள், அடித்தள மக்களுடைய வரலாற்றை அறிவதற்கு ஆர்கியாலஜி ஒரு பங்காகிய அகழாய்வு மிக முக்கியமானதாகும். அந்த அகழாய்வு ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றன. தொல்லியல் துறை தோன்றிய பின்னர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வடநாட்டில் மட்டுமே அகழாய்வு நடைபெற்றது. அந்த அகழாய்வு தமிழ்நாட்டில் 1944 முதல் இன்று வரை தொடர்ந்து பல இடங்களிலே அகழாய்வுகள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். அகழாய்வில் கிடைத்த பொருள் காட்சி பொருள் மட்டுமல்ல, அது பண்பாட்டை விளக்குகின்ற கூறாகும். அப்படிப்பட்ட அகழாய்வு இடங்களில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பங்கு வருகின்ற ஒரு இடம் நெல்லை மாவட்டத்து ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் குறுக்கையிலிருந்து வடக்கே 9 கிலோமீட்டர் தூரத்திலும், நெல்லையிலிருந்து 24 கிலோமீட்டர் தென்கிழக்காகவும், தாமிரபரணி ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்திருப்பது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் ஊரில் ஒரு சிறு குன்று. அந்த குன்றுக்கு மேல் பாண்டியராஜா கோயில் என்ற ஒரு கோயில். அந்த பாண்டியராஜா கோயில் பாளையங்கோட்டை கோட்டையை இடித்து கொண்டு வந்து கட்டப்பட்டதாகும். அந்த சிறு மலையிலிருந்து தெற்கு மேற்கு நோக்கி போகின்ற இடத்தில் தான் இந்த தொல்லியல் இடம்பெறுகிறது. ஆதிச்சநல்லூர் மிகப்பெரிய இடுகாடு. உலகத்தில் மிகப்பெரிய புதைகுழி, மக்களை புதைத்த இடம், இடுகாடு ஆதிச்சநல்லூர். ஏறத்தாழ 150 ஏக்கர் பரப்பளவில் அந்த தொல்லியல் அகழாய்வு இடம்பெறுகிறது. அதை முதல்
ஆய்வு செய்தவர்கள் எட்கார் தர்ஸ்டன், பின்னர் எடித் ஸ்மித், பின்னர் சீக்கர்மேன் போன்ற தொழில் பெருமக்கள் ஆய்வு செய்தார்கள். இன்னும் மிக விரிவாக ஆய்வு செய்தவர்கள் பெர்லின் நகரத்தைச் சேர்ந்த சாகர் என்ற ஒரு அறிஞரும், பாரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லூயிஸ் லூபி என்ற அறிஞரும், மூன்றாவதாக அலெக்சாண்டர் ரீ என்ற 3 மேனாட்டு பெருமக்கள் ஆட்சியாளரை ஆய்வு செய்தார்கள். கடைசியாக தொல்லியல் துறையின் தென்மண்டல அலுவலர் தியாக சத்தியமூர்த்தி அண்மையில் அகழாய்வு செய்தார். இவ்வாறான 4 காலகட்டங்களில் அங்கு நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த தொல்பொருட்கள் ஏறத்தாழ 8882 தொல் பழங்கால பொருள்கள் இங்கே இருக்கின்றன. ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது முதுமக்கள் தாடி. மக்களை தாடியில் புதைத்து வைக்கின்ற ஒரு வழக்கம். அது மட்டுமல்ல, அங்கே இந்த தாடியின் உள்ளும் புறமும் உடையாத முழுமையான பல மண்பாண்டங்கள் இருக்கின்றன. அந்த பொதுமக்கள் தாடியை முதலிலே அவர்கள் கண்டறிந்தவர்கள் சோழர்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு இலக்கியம் கூறுகிறது, ஓடி மரளி ஒழிப்ப முதுமக்கள் சாடி வகுத்த தராபதியும், பதுமக்கடவுள் படைப்படையை காத்த முதுமக்கள் சாடி முதலோன் என்ற இலக்கியத்தின் மூலம் தாலியை முதல் கண்டறிந்தவர்கள் சோழ நாடு. ஏனென்றால் சோழ நாட்டில் கற்படை பெருங்கற்படை அமைப்பதற்கு தகுதியான கற்கள் இல்லை. அந்த கற்கள் இல்லாத காரணத்தால் அங்கே மண்ணால் தாலி செய்தார்கள். இந்த தாலி 2 வகை. ஒன்று சக்கரத்தில் வைத்து செய்யப்பட்ட ஒரு வகை, இன்னொன்று கையால் செய்யப்பட்டது. வீல் மேடு, ஹேண்ட் மேடு சொல்லக்கூடிய 2 வகையான முதுமக்கள் தாலிகள். அவற்றை பெயர் புது மக்கள் தாலி. அது பிணம் என்ற சொல்லை மக்கள் அந்த காலத்தில் மெக்கன்சியுடைய ஆட்கள் எழுதுகிறார்கள். மக்கள் பாகல் பழம் போல உடல் பழுத்து கண்ணில் மட்டுமே உயிர் இருக்குமாம். அந்த பழுத்த பழமான அந்த மக்களை தாலிக்குள்ளே வைத்து அவர்களுக்கு வேண்டிய பொருள்களையும் உள்ளே வைப்பார்கள். அந்த பொருள்களை வைப்பதற்கு தண்ணீர் முதலிய மற்ற வைப்பதற்கு தாலிக்குள்ளே ஒரு கொக்கை போன்ற ஒரு அமைப்பு கூட உண்டு. உயிர் கொண்டு போகாமையினால் மொய்த்த முதியோர்க்கு முதுமக்கள் சாடி போல வகுத்த தராதிபடி என்ற பாடல் மூலம் மக்களை உயிர் போகின்ற இறுதி காலத்தில் பானைக்குள்ளே வைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வைப்பது வழக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். பழங்காலத்தில் அதாவது இறுதி சடங்கு செய்கின்றவாறு இடுவோர், சுடுவோர், தொடுகுழி படிப்போர், தாழ்மையின் அடைப்போர், தாலியின் அடைப்போர் என்று மணிமேகலை இறுதி சடங்கை 5 வகையாக கூறுகிறது. அதில் தாலியில் அடைத்தல் என்பதுதான். இந்த ஆசிரியரை பொறுத்தவரையில் முழுமையான முற்பாண்டம் என்று சொன்னோம். இன்னொன்று தூய வெண்கலத்தால் செய்யப்பட்ட பல்வேறு கலைப்பொருட்கள் அங்குதான் கிடைத்திருக்கின்றன. இந்தியாவில் என் உலகத்திலேயே அப்பொழுது அருமையான வேலைப்பாடு மிக்க கலைப்பொருட்கள் வேறு எங்கும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பொன்னால் செய்யப்பட்ட பட்டம். இப்படி எங்கள் வீட்டு திருமணத்தில் மாமன்மார்கள் பெண்ணுக்கு நெற்றி பட்டம் கட்டுவார்கள். தங்க தகடு இருபுறமும் நூல் இருக்கும்.
அது போன்ற பட்டங்கள் ஏராளமாக அங்கே கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கு கிடைக்கின்ற மண் மிக அதிகமாக உண்டையோடுகளும் எலும்புக்கூடுகளும் அங்கே கிடைக்கின்றன. அது வேறு எங்கும் இல்லை. அந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு 4 பருவங்கள் நடைபெற்றாலும் அதனுடைய முழுமையான வரலாறு நமக்கு தெரிகின்ற வகையில் முழு நூல் இன்னும் பெறவில்லை. 1901ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ரீ என்பார் எழுதிய ஒரு ஆங்கில சுருக்கம் தான். கலைக்களஞ்சியம் போன்ற நூல்களில் ஆதிச்சநல்லூர் பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் அதனுடைய தெரிந்த தமிழில் எழுதப்பட்ட விரிவான வரலாறு வெளிவந்தால் அதனுடைய படம் பெருமை நமக்கு நன்கு வழங்கும். இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு அகழாய்வு கீழடி. அந்த கீழடி முதலில் அது வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தாலும் அது மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரம் இந்த கீழடி இருக்கிறது. அந்த கீழடியிலே பள்ளிக்கூடத்து திடல் என்று சொல்லக்கூடியது வைகை ஆற்றின் தென்கரையில் மதுரைக்கு கிழக்கே 12 மைல் தூரத்தில் வைகை ஆற்றின் தென்புறம் கிட்டத்தட்ட 80 ஏக்கர் பரப்பளவு பள்ளிச்சந்தை மேடு சொல்லக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு எல்லாமே தென்னந்தோப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பள்ளிச்சந்தை மேடு ஏறக்குறைய 3.5 கிலோமீட்டர் சுற்றளவுடைய ஒரு மேடாகும். அந்த மேட்டில் மத்திய தொழில் துறையை சென்ட்ரல் ஆர்கியாலஜி சொல்லக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் 6வது தொழில் அகழாய்வியிடம் பெங்களூர் இருக்கிறது. அந்த பெங்களூரை சேர்ந்த அந்த நிறுவன உயர் அலுவலர் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்று சொல்லக்கூடியவர் வைகை ஆற்றின் கரையில் மேற்பரப்பாய்வு அதாவது கள ஆய்வு மேற்கொண்டார். 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டங்களில் இந்த வைகை ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளிமலையில் தோன்றிய அந்த வைகை ஆறு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் பறந்து வங்கக்கடலோடு கிடைக்கிறது. அந்த 250 மைல் தூரமும் கிட்டத்தட்ட 2012-13ஆம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா தன் குழுவோடு ஆய்வு செய்தார். கிட்டத்தட்ட 293 இடங்கள் அதாவது வைகையாறு பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த தூரத்தில் 250 மைல் தூரத்தில் வைகையாற்றின் இருபுறமும் 293 இடங்கள். அந்த 293 இடங்களிலே ஏறத்தாழ 8 இடங்கள் அகழ்வு வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். 1 சித்தர்நத்தம், 2 டொம்பாச்சேரி, மாரநாடு, அல்லிநகரம், பாண்டிக்கண்மாய், ராஜகம்பீரம் போன்ற 7 இடத்தில் 1 கீழடி. அந்த கீழடியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவருடைய தேர்ந்த உதவியாளர்கள் மு ராஜேஷ், வீராகவன் அவர்கள் மூவரும் உள்ளூர் மக்களை கொண்டு அந்த இடத்தை அகழாய்வு செய்தார்கள். 2014-15 ஒரு முறையும் 2016 ஒரு முறையும் அமர்நாத் ராமகிருஷ்ணா 2 முறை
அங்கு அகழாய்வு செய்தார். அகழாய்வு என்பது ஏதோ மண்வெட்டியை கொண்டு பூமியை தோண்டுவது அல்ல. மிக கனம் இல்லாத கலைக்கொத்து சொல்லக்கூடிய சிறு கொத்தின் மூலம் சிறுக சிறுக அந்த மண்ணை தோண்ட வேண்டும். தோண்டிய மண்ணை ஒரு சல்லடையில் சதிக்க வேண்டும். ஏனென்றால் சிறு கடுகு போன்ற பெரும் பாசிகளும் காணம் போன்ற சிறு நாணயங்களும் இங்கே கிடைக்கும். அந்த மண்ணை சல்லடையில் சதித்து அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த கீழடி ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் கிழக்கே வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளதை நாம் இன்று காணுகின்றோம். அங்கு கிடைத்த பொருள்களில் மிக முக்கியமானது கட்டடம். தொழில் பழங்காலத்தில் அகழாய்வு செய்த இடங்களில் செங்கல் கட்டட பகுதி கிடைப்பது மிக மிக அரிது. மிக சிறு இடங்களில்தான் கிடைக்கின்றன. கீழடியில் முக்கிய அம்சம் என்னவென்றால் மிகச்சிறந்த பெரிய பெரிய கற்களால் கட்டப்பட்ட கட்டடத்தின் அடிப்பகுதி இங்கே இருக்கிறது. ஒரு இடத்தில் 10 மீட்டர் நீளமுடைய ஒரு இடம், கீழே எட்டிப்படுத்தப்பட்ட தரை, 2 பக்கத்திலும் சுவர், தூண் வைப்பதற்கான இடம், மேலே கூரையை இணைப்பதற்கு எறும்பு அணிகள், இப்படி பல்வேறு கட்டடக்கலை, நீண்ட கட்டடங்கள். அந்த கட்டடத்திற்கு நீர் வரும்படி, நீர் போகும்படி போன்ற மூடப்பட்ட கால்வாய்களையும் அங்கே இருப்பதை காண்கின்றோம். அங்கே இந்த கட்டடக்கலை தான் மிக முக்கியமானது. பழங்கால தமிழருடைய சிறந்த கட்டடக்கலையை கீழடி அகழாய்வில் நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று அங்கே கிடைப்பது 3 புதை கிணறு. மண்ணானது வெண்மையாக இருக்கும் காரணத்தால் கிணறு வெட்டும் பொழுது மண் சரிந்து விழுந்துவிடும். அதற்காக கார் டயர் போன்ற ஒரு மண்ணால் செய்யப்பட்ட வளையங்களை பொருத்தி அவர்கள் கீழே புதை கிணறு அமைக்கின்றார்கள். அந்த அகழாய்வில் 2 முறை. ஒன்று மேற்பரப்பாய்வில் காணப்பட்ட இடத்தில் ஒன்று பரவலாக அகலமாக தோண்டும் ஆய்வு. இன்னொன்று ஆழக்குழி. அந்த அகலமாக தோண்டுவதை ஹரிசாண்டல் என்றும் ஆழக்குழி தோண்டுவதை வெர்டிக்கல் என்றும் ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஒரு இடத்தினுடைய அந்த 80 ஏக்கர் உடைய கீழடியில் 80 ஏக்கரையும் அரசாங்கம் கைப்படுத்தி அந்த 80 ஏக்கரையும் மேல்மண்ணை முழுவதும் அகற்றினால் ஒரு பெரிய நகரமே இருப்பது போல தோன்றும். அந்த அந்த அகலமான பரவலாக ஆய்வு செய்த காரணத்தால் தான் சிந்துவெளி நாகரிகமான ஹரப்பா மொஹஞ்சதாரோ மிகப்பெரிய நகர நாகரிகம் நமக்கு ஏற்படும். ஆகவே அந்த அகல பரவலாக தோன்றும் படைதான் பண்டை கால முழு நகரத்தை, அதன் தெருக்கள், அவர்கள் உபயோகித்த கட்டடங்கள், பொழுதுபோக்கு கட்டடங்கள் போன்ற அந்த நகரம் முழுவதையும் நாம் பழங்காலத்திய நகரத்தை அறிவதற்கு அந்த அகல தோண்டுதல் போன்ற ஹரிசாண்டல் முறைதான் நமக்கு மிக பயன்படும். ஆனால் நம்முடைய பொருளாதார வசதி இன்மையாலும் பரந்த இடம் கிடைக்காத காரணத்தாலும் சிறு சிறு குழிகளை தோண்டி அங்கிருக்கின்ற அகழாய்வு பொருள்களை நாம் எடுக்கின்றோம். கீழடி இன்றைக்கு மிக முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அதாவது பத்திரிகைகள், ஊடகம். அந்த ஊடகத்தின் சிறப்பால் தான் கீழடியின் பெருமை இன்றைக்கு
உலகம் முழுக்க பரவி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அமெரிக்க மாநாட்டில் கூட கீழடி இங்கு தாய்மடி சொல்லக்கூடிய வாசகத்தை நான் கண்டு மகிழ்ந்தேன். ஆனால் இதே வைகை ஆற்றின் கிழக்கே காவிரியோடு வைகை கலக்கும் இடத்தில் 1986 ஆண்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டும் பொழுது அந்த துறையில் சான்று கிடைத்தன. தமிழ்நாடு அரசு தொழில் துறையைச் சேர்ந்த மஜீத் என்று சொல்லக்கூடியவர் 1986 அந்த அழகன்குளத்தில் ஆய்வு செய்தார். அழகன்குளம் மிகச்சிறந்த ஒரு இடம். ரோமானிய குடியிருப்பு அங்கே இன்றதற்கும் பல்லாயிரக்கணக்கான சங்குகளை அறுத்து சங்கு வளையல்கள் ஏற்றுமதி செய்ததற்கும் அந்த அழகன்குளம் ஆய்வு நமக்கு காரணமாக இருந்தது. கீழடியை போலவே அழகன்குளம் மிக முக்கியமான இடம். ஆனால் அன்றைக்கு ஊடக தொடர்பு, பத்திரிகை தொடர்பு, தகவல் போக்குவரத்து இல்லாத காரணத்தால் அந்த அழகன்குள ஆய்வு மக்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு கீழடியில் இவ்வளவு சிறப்பு பெற்று உலகம் முழுவதும் நூல் மூலமாக அதுவரை காரணம் தொல்லியல் துறையுடைய ஆணையர் மதிப்புக்குரிய விஜயச்சந்திரன். அந்த விஜயச்சந்திரன் ஆர்வத்தால் தான் அந்த கீழடி ஆய்வு உலகத்தின் பல மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பான் உட்பட பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கீழடி அறிவதற்கு காரணமாக இருந்தது. கீழடியில் 3 பருவங்கள் 2015, 2016 அகழாய்வு செய்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் அவருடைய உதவியாளர்கள் ராஜேஷ் வீரராகவன். அமர்நாத்தை வேற்று ஊருக்கு மாற்றிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் பெரிய கிளர்ச்சி என்று மாற்றக்கூடாது என்று. ஆனால் அமர்நாத்துக்கு பின் 2017 கீழடியில் 3வது முறையாக தொல்லியல் துறை ஆய்வு செய்து திரு ராமன் அவர்கள். ராமன் அமர்நாத்திடம் பணியாற்றிய ராஜேஷ் வீரராகவன் துணையோடு தான் அவரும் செய்தார். ஆக ராமனும் அமர்நாத்தை போன்ற ஆர்வமானவர் தான். அதனால் அமர்நாத்தை மாற்றிய காரணத்தால் அங்கு அகழாய்வு தடைப்படவில்லை. 3வது பணி நடந்தது. 4வது 5வது பணியாக தமிழ்நாடு அரசு தொழில் துறை அங்கே அகழாய்வு செய்து பல பொருள்களை கொடுத்தார்கள். அடுத்து இன்றைக்கு 10வது முறையாக அகழாய்வு நடைபெறும் கொடுமுடல் 1985 முதல் 1997 வரைக்கும் 5 முறை எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொழில் துறை அங்கு அகழாய்வு நடந்தது. 2012 தமிழ்நாடு அரசு தொழில்துறை, 2013-14 மத்திய பல்கலைக்கழகத்தின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். ஆக தமிழ்நாடு அரசு 5 முறை, தமிழ் பல்கலைக்கழகம் 5 முறை, தமிழ்நாடு தொல்லியல் துறை 1 முறை, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் 2 முறை, ஆக 8 முறை அகழாய்வு செய்த பின்னர் கீழடியில் அமர்நாத்துக்கு பின்னர் அகழாய்வு செய்த ராமன் அவர்கள் 2017 கொடுமுடலில் 9வது முறையாக ஆய்வு செய்தார். விஜயச்சந்திரன் ஈரோடு மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது கொடுமுடல் சிறப்பை நன்கு அறிந்தவர். அதனால் இப்பொழுது 10வது முறையாக கொடுமுடல் அகழ்வாராய்ச்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்தில் அதை பற்றி பேசுவது மிக மகிழ்ச்சிக்குரியது. கொடுமுடல் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை வட்டத்தில் தொய்யதாற்றின்
பட்டுக்கரை இருக்கிறது. பெரும்பாலும் தொல்லை இடங்கள் ஆற்றங்கரை, ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி கரை, கீழடி வைகை கரை, உடுமணல் நொய்யல் கரை, அதே போல கரூர் உறையூர் காவிரிக்கரை, காஞ்சிபுரம் கம்பையாற்றங்கரை போல ஆற்றங்கரைகளைத்தான் மிகப்பெரிய அகலாவி இடங்கள் நமக்கு கிடைக்கின்றன. உடுமணல் மேற்கே கடற்கரையிலிருந்து ராஜகேசரி பெருவழி வழியாக, கொங்கு பெருவழி வழியாக கிழக்கே கடற்கரை புகார் வரைக்கும் செல்லும் அந்த காலத்திய பெரு வழியில் இருக்கிறது உடுமணல். உடுமணல் பகுதியில் இயற்கையாகவே ஒன்று கொண்டிருந்து சில மணிக்கற்கள் கிடைக்கின்றன. 10 கொங்கு நாட்டு வரலாற்றை ஒரு பகுதி கூறுவது. அந்த 10 ஏன் உழும் பொழுது, கிழக்கு தோன்றும் பொழுது, மழை பெய்த மண் அருகில் கால்நடை வைக்கும் பொழுது மணிக்கற்கள் கிடைக்கின்றன என்று கூறுகிறது. நாஞ்சில் ஆடிய கொழு வழி மருங்கில் இலங்கை கதிர் திருமணி பெறும் நாடு. அங்கே கிடைக்கின்ற பெரில் சொல்லக்கூடிய பச்சைக்கல், அக்வாமரீனா சொல்லக்கூடிய கடல் நீலக்கல் இன்னும் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானத்தில் மட்டுமே கிடைக்கின்ற லேபிஸ் லசலி, ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் கிடைக்கின்ற கார்னெலியன், இலங்கையில் கிடைக்கின்ற பூனை கண்மணி. இலங்கை, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஆப்கானிஸ்தான் தான். இங்கிருந்தெல்லாம் மூலக்கற்களை கொண்டு வந்து உடுமணலில் கிடைக்கின்ற கிறிஸ்டல் என்று சொல்லக்கூடிய வெண்படிகைக்கல், வெரில் அக்வாமரீனா, இதை கொண்டு போர்க்கின்ற பாசியாகவும் நகைகளில் பதிக்கின்ற மணிக்கற்களாகவும் அவர்கள் செய்கின்றார்கள். அவற்றை வாங்கி செல்ல இந்த பல்வேறு வண்ண மணிக்கற்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை வாங்கி செல்வதற்கு மேற்கை கடற்கரையில் இலங்கம், மிளகு, லவங்கம், பல்வேறு மலைப்பொருள் பொருளை வாங்க வந்த ரோமானியர்கள் உடுமணலுக்கு வந்து அந்த பல்வேறு மணிக்கற்களை வாங்கிக்கொண்டு போகிறார்கள். அதுக்கு என்ன சான்று என்றால், உடுமணலில் ரோமானிய நாணயம் கிடைக்கிறது. டைப்ரீஸ், அகஸ்டஸ், சீசன் போன்றவர்களுடைய நாணயங்கள் இங்கே கிடைக்கின்றன. ரோமர்கள் மட்டுமே பயன்படுத்துகின்ற அம்போரா சொல்லக்கூடிய மதுக்குடம், இன்னொன்று ரோமானிய பாலை ஓடுகளான அரிட்டைன், சொல்லக்கூடிய பாலை ஓடுகள், மூன்றாவது ரோமானியுடைய சுடுமண் பொம்மை. இவையெல்லாம் உடுமணல் காட்டில் இன்றைக்கும் நமக்கு காட்சி பொருளாக கிடைக்கின்றன. அந்த மேநாட்டு மக்களை கவர்ந்த அந்த உடுமணலில் இரும்பை ஏகாக மாற்றுகின்ற ஒரு தொழில், செம்பு குறுகின்ற தொழில், அதே போல் மணிக்கற்களை உண்டாக்குகின்ற பதம், அதே போல் கடற்கரையிலிருந்து கொண்டு வந்த சங்குகளை அறுத்து பழுதாக செய்விடும். இப்படிப்பட்ட தொழில் கூடம் இரும்பை உருக்காக மாற்றுவது, செம்பு, இரும்பு, மணிக்கற்கள், சங்கு வளையல் இதை போன்ற உற்பத்தி செய்கின்ற ஒரு பெரும் இடமாக உடுமணல் நிகழ்வதை பார்க்கின்றோம். அங்கு உடுமணலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அந்த பானையோடுகளில் கிடைத்த பண்டைக்கால எழுத்துக்கள் 100 இடங்களிலே அதாவது செய்தாலும் 32 இடத்தில்தான் எழுத்து பொறிப்புகள் கிடைக்கின்றன. மற்ற 31 இடத்தில் மொத்தம் கிடைக்கின்ற எழுத்து பொறிப்பு 224. ஆனால் உடுமணலில் மட்டும் கிடைக்கக்கூடிய எழுத்து பொறிப்பு 551. ஆகவே தமிழ்நாடு முழுக்க கிடைக்கின்ற எழுத்து பொறிப்புகளை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் உடுமணலில் மட்டும் கிடைக்கின்றன. அந்த ஓடுகளில் பெரும்பாலும் அவற்றை உபயோகித்த மக்கள் அந்த பானையோடு பணையப்பட்ட பின்னர் கூர்மையான குடியை கொண்டு கீறி
எழுதப்பட்ட எழுத்துக்கள். அதனை பிராமி, தமிழ் பிராமி என்று இன்றைக்கு கூறுகின்றோம். அது தவறு. கீழடி, கொடுமுடல், பொருந்தல் போன்ற இடங்களிலே கிடைத்த பொருள்கள் மூலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதலே தமிழ்நாட்டில் எழுத்து பயிற்சி இருந்தது என்பது நன்கு தெரிகின்றது. அசோகன் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஏறத்தாழ அசோகன் காலத்திற்கு முன்னர் தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற பண்டைய எழுத்துக்களை அசோகன் கல்வெட்டுக்கு நாம் குறிக்கின்ற பிராமி என்ற சொல்லை குறிப்பது மிக தவறானதாகும். பழைக்காலத்தில் சமண நூல்களான வண்ணவன சூத்திரம், இன்னொன்று சமாயன சூத்திரம், அந்த நூல்களிலே இந்தியாவில் எழுதப்பட்ட எழுத்து வகை கிட்டத்தட்ட 18 வகை. அந்த 18 வகையில் பிராமியும் இருக்கிறது, தமிழையும் இருக்கிறது. ஆகவே பிராமியோடு தமிழும் மிக பழமையானது. அசோகன் காலத்தில் அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டது பிராமி என்று அவன் சொல்லவில்லை. தூண் எழுத்து, உகை எழுத்து, பாறை எழுத்து, அசோகன் எழுத்து, அசோகன் பாதி என்று கூறினார்கள். ஒரு பிரெஞ்சு லகோபி சொல்லக்கூடிய பிரெஞ்சு அதிபர் தான் இடமிருந்து பலமாக எழுதப்பட்ட அசோகன் எழுத்துக்கு பிராமி என்றும், வடமேற்கு இந்தியாவில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு கலோசி என்று பெயரிட்டார். ஆக அசோகன் பண்டைய எழுத்துக்களுக்கு பிராமி என்ற பெயரை பிற்காலத்தில் 1830 தான் கொடுத்தார்கள். ஆகவே அந்த தமிழி என்று சொல்லக்கூடிய எழுத்தைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இன்னொன்று, அந்த பிராமி என்பது ஆ இ உ என்கின்ற 3 எழுத்துக்கள் முக்கியம். இந்த 3க்கும் நெடில். இதே போல ஆ உ ஔ ஆ இ ஐ ஏகர ஓகார குறியல் நெடில் வர்க்கெழுத்துக்கள். வர்க்க எழுத்துக்கள் இல்லாமல் ஏகர ஓகார குறியலில் வேறுபாடு உள்ளதும் ஆ இ உ என்ற 3 எழுத்துக்களுக்கு முக்கியம் கொடுப்பதுமான ஒரு மொழிதான் என்று சொன்னாது. இந்தியாவில் தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் இல்லை. ஆகவே தீனா சுப்பிரமணியம் பண்டை தமிழ் எழுத்துக்கள் என்ற நூலில் பிராமி தோன்றுவதற்கு காரணமே தமிழ் தான் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட தொன்மைமிக்க தமிழை பழந்தமிழ், தொல்தமிழ், தமிழி என்று சொல்ல முடியுமே தவிர அதனை பிராமி என்றோ தமிழ் பிராமி என்று சொல்லுவது தகாது. ஆகவே இந்த அரிசிநல்லூர், அதே போல அரிக்கமேடு தான் ரோமானிய தொடர்பு, ரோமானிய வீடுகள் அவர்கள் தங்கியிருந்த இடம். இப்படிப்பட்ட அகழாய்வு, கல்வெட்டு, செப்பேடு, பொதுச்சுவடி இலக்கியத்தின் முன்னம் பழந்தமிழர்கள் வாழ்ந்த நிலையை அவர்கள் அன்றாடம் பயன்படுத்திய பொருள் மூலம் நமக்கு தெரிகின்றது. இப்படிப்பட்ட அகழாய்வு இன்னும் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். 5 நிறுவனங்கள், மத்திய தொழில்துறை, சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அரசு தொழில்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், இந்த 5 நிறுவனங்கள் அகழாய்வு செய்யலாம். 5 நிறுவனங்கள் ஒரு ஆண்டுக்கு 2 இடமாவது தமிழ்நாட்டில் தோன்றப்பட வேண்டும். ஏறத்தாழ 2000 இடங்கள் அகழாய்வு செய்யக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் உள்ளது. இப்பொழுது தோன்றி எடுக்கப்பட்ட இடங்கள் 100 தான். கொடுமுடியில் கூட அங்கே மக்கள் வாழிடமும் வரியில் புதைகுழியும் ஒன்றாக இருக்கிறது. அந்த 200 ஏக்கர் பரப்பளவில் ஏறத்தாழ 10% தான் கொடுமுடியில் இன்றைக்கு தோண்டி இருக்கின்றோம். ஆகவே அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களிலே மீண்டும் செய்ய வேண்டும். புதிய இடங்கள் அகழாய்வு நடத்தப்பட வேண்டும். அதனால் தமிழருடைய தொல் பழங்கால வாழ்வு
நமக்கு நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு சிறிய வேண்டுகோள், அப்பாவோடு நீண்ட காலம் பயணம் செய்யும் கணேசன் சார் அவர்களை ஒரு சில விஷயங்கள் பேச நான் கேட்டுக்கொள்கிறேன். விண்வெளி ஆராய்ச்சியில் இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிகவும் ஆர்வமோடு பல பதிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அப்பா ஐயா பேசுவாங்க. பேசுங்க ஐயா. வணக்கம். கேட்கிறதா? கேக்குது. முதலில் புலவர் ராஜு அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்தும் வணக்கமும். அவர்கள் நல்ல முறையில் சுமார் 40 நிமிடங்கள் நம்மிடையே பேசி தமிழக தொல்லியல் வரலாற்றை ஒரு சுருக்கமாக நல்ல உரை ஆற்றினார்கள். அவர்களது உடல் நலம் நல்ல நிலையில் இருப்பதும் அவரது பழைய குரலை பல ஆண்டுகளுக்கு பிறகு கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. ஓகே. சோ கணேசன் சார் இல்லைங்க. I heard it. No? Okay. Okay. So புலவர் ராசண்ணனை நல்ல உடல் தேக நிலையோடு அவரது வெண்கல குரலை கேட்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அவரது கொங்கு நாட்டில் சமணம் என்ற கொங்கு நாட்டில் சமணம் என்ற PhD தீசிஸ் நூலாக 2ஆம் பதிப்பாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வந்திருக்கிறது. 200 ரூபாய் என்னமோ. நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டும். அதில் இருந்த பல சிற்பங்கள் கல்வெட்டுகள் இன்று காணாமல் போய்விட்டன. அந்த பதிப்பு வெளிவர நான் அந்த காலத்தில் உதவினேன். ஏராளமான புத்தகங்கள், ஐயாவுடைய கட்டுரைகள், நூல்கள் பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று எனது சிற்றுரையில் கடைசியில் குறிப்பிடுகிறேன். இவ்வளவு பேர் அண்ணன் பெயரை சொன்னாலே எத்தனையோ பேர் உதவ வருவார்கள். இப்பொழுது மிக எளிய ஆப் ஒன்றை 15 வயது பயன் ஒன்றை ஒருத்தன் காட்டினான். ஒரு ஸ்மார்ட் போனில் ஆண்ட்ராய்டோ ஐபோன்ல போட்டுக்கொண்டால் ஒரு டேபிள் லேம்புக்கு கீழே அவங்க கட்டுரையை வச்சு புத்தகத்தை வச்சு சும்மா கிளிக் கிளிக் கிளிக்னு பண்ணாலே PDF ஆயிருது. அண்ணனுடைய ஏராளமான கட்டுரைகளை, அதே போல தமிழ் புலவர்களின் கட்டுரைகளை, பழைய நூல்களை, இங்க அநேகமாக இருப்பவர்கள் அநேகமாக கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கிறேன். இதை எளிதாக நாம் PDF செய்ய வேண்டும். வெறும் கட்டிடத்தால் செங்கல்லால் கோயில் எழுப்பினால் போராது. தமிழ் தாய்க்கு இணையத்தில் ஒரு கோயில் ஏற்பட வேண்டும் என்றால் இப்பொழுது படிக்கப்படாத பல நூல்கள் PDF ஆக வேண்டும். ஆதிச்சநல்லூரை பற்றி மிக அழகாக விவரித்தார்கள். முக்கியமாக ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் ஜேகர் என்பவர் நிறைய செய்தார். பிறகு அலெக்சாண்டர் ஃப்ரீ, தூப்ரா என்ற பள்ளி ஆசிரியர் பிரெஞ்சு நாட்டில் புதுச்சேரியில் இருந்தவர், இவர்கள் எல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த உலோக பொருள்கள் இப்பொழுது தியாக சத்தியமூர்த்தி அவர்கள் தோண்டிய போது கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு 300 முதுமக்கள் தாழி என்று நினைக்கிறேன், அவ்வளவு கிடைத்திருக்கிறது. அதில் தவறாக உள்ளே தமிழ் எழுத்து, தமிழி என்று அழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னார்கள். தமிழ் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அது காட்டு காட்டு என்று கலைக்கோவன் ராஜமாணிக்கினார் மகன் கலைக்கோவனாரும் ஐராவதமும் மற்றவர்களும் கேட்டும் அதை கொடுக்காத காரணத்தினால் அப்போது இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது. இந்து பத்திரிகையில் வெளியிட்ட தவறான செய்தி. இது தவறு செய்து விட்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆதிச்சநல்லூர் கால கணக்கீடு, கரிம கணக்கீடு 900 BC வரை போகிறது, 900 BC வரை போகிறது. இதை முத்தாலங்குறிச்சி காமராசு என்கிற ஒருவர் முயற்சியால் அவர் கோர்ட்டில் போட்ட கேஸினால் கிடைக்கிறது. ஒரு வேள் இறந்த போது கடைசியில் அவனது பிணத்தை முதுமக்கள் தாடியில் அல்லது எலும்பை அல்லது பிணத்தை இடும்போது அவனது தலைமகன், முதல் மகன், அந்த பிணத்தை சிதையை சுற்றி உடைத்த பாண்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் கிடைக்கிறது. அந்த ஓவியத்தின் விளக்கத்தை
நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் புலவரையா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதில் நீங்கள் எல்லாம் இருந்தால் அதில் நான் அந்த கட்டுரையை அனுப்புகிறேன். அதை படித்து நீங்கள் கருத்து சொல்லலாம். இது போல ஊருக்கு ஒன்று வையை நதி வங்க கடலிலே கலக்கும் இடம், அதாவது காவிரி கலக்கும் இடம் பூம்புகார். அது காவேரி பூம்புகார் பட்டினம். இது வையை பூம்புகார் என்று சொல்லலாம். சாலியூர் என்று சங்க இலக்கியத்தில் அழைக்கப்படுகிறது. அங்கு ஒரு பள்ளி சிறுமி, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பள்ளி சிறுமி ஒரு பானை ஓட்டை கண்டெடுத்தால் அதில் ரோமானிய கப்பலது வடிவம், அப்பத்த டெக்னாலஜி என்ன, ரோமன் ஷிப் எப்படி இருக்கும் என்றெல்லாம் காட்டுகின்ற ஒன்றும், 408 அல்லது கடப்பையாதி முறையில் படித்தால் 804 என்று படிக்கிற அதாவது கணிதம், தமிழ் கணிதம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று காட்டுகிற பானையோடும் இந்த அழகன் குலம் அகழ்வாய்வில் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி விரிவாக தொல்காப்பியத்தில் இருக்கிற கணித இயலும் இந்த அழகன் குலத்து பானையோடு பற்றியும் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதையும் உங்களுக்கு அனுப்ப முடியும். புலவர் ஐயா, நான் ஒரு முறை அண்ணன் பேசிய பிறகு நான் ஒரு மணி நேரம் பேசுறேன். சிலதெல்லாம் கீழடி யூசுவலா எங்கேயுமே தோண்டுனா முதுமக்கள் தாலியும் பிளாக் அண்ட் ரெட் வேர், கருப்பு சிவப்பு பானையோடுகள் அது போன்றவை கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பரியல் சைட்ஸ். கீழடியில் கிடைத்திருக்கிற ஒரு அதிசயம் என்னவென்றால் ஹேபிடேஷன் சைட், அதுதான் வாழ்விடம் என்று குறிப்பிடார்கள். பை த வே, அமர்நாத் ராமகிருஷ்ணன் பழனியில் வளர்ந்தவர். பழனியிலே பள்ளியும் கல்லூரியிலும் படித்துவிட்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே தொல்லியல் டிப்ளமா படித்துவிட்டு சிந்து சமவெளி ஆராய்ச்சியில் ஓரிரு ஆண்டுகள் முயன்று வசந்த் சாட்டே, இப்பொழுது 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பிணம், அதில் இருந்த டிஎன்ஏ மரபணு ஆராய்ச்சி எல்லாம் செய்கிறார்களே, அந்த அகழாய்வில் ஓரிரு ஆண்டுகள் இருந்ததால் அவரது அனுபவத்தால் புலவர் ராசு அண்ணன் கண்டுபிடித்த மாதிரியே, கொடுமணல் கண்டுபிடித்த மாதிரியே அப்போது கீழடியில் ஆசிரியராக இருந்த பாலசுப்ரமணியம் என்பவர் சொன்னதுதான் கீழடி என்ற இடம். அந்த கீழடியில ஹேபிடேஷன் சைட், அது பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய கிடைக்குது. பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இட்டிகை என்ற சொல் அகநானூற்றில் வருகிறது. சமஸ்கிருதத்திலே இஷ்டிகா என்று சொல்வார்கள். புத்திர காமேஷ்டி யாகம், அதாவது குழந்தை இல்லை என்றால் ராமாயணத்தில் தசரதன் புத்திர காமேஷ்டி யாகம், காம இஷ்டி, காமம் என்றால் விருப்பம், இஷ்டி என்றால் அந்த வேதிகை, யாக குண்டத்தை கட்டுகின்ற செங்கல். ஆக இஷ்டி என்ற சொல் இட்டிகை என்று சங்க இலக்கியத்திலே வருகிறது. இது தமிழ் சொல்லாக இருக்கக்கூடும். இடுதல், ஏனெனில் செங்கலை ஒன்று மேல் ஒன்று இட்டு அடுக்கி செய்வதுதானே கட்டிடம். அதனால இடுதல் என்பது, இப்ப குட்டம் என்பது குள்ளம், குட்டம், குளம், இது குண்டம், இதுக்கெல்லாம் இருக்கிற குட்டம் என்ற சொல் சமஸ்கிருதத்திலே பெறையும் போது குஷ்டம் என்று வரும். திராவிட மொழியியலாளர்கள் குஷ்டம் என்ற சொல்லை குட்டம் என்ற சொல்லுக்கு தொடர்புபடுத்தி காட்டுவார்கள். அதுபோல இஷ்டி என்ற சொல் தமிழ் சொல்லாக இருக்கலாம் என்பதை நிறுவ கீழடி முக்கியமான ஒரு சான்றாக அமையக்கூடும். ஏனெனில் அதாவது சூளையில் சுட்ட செங்கல்லும் சூளையில் சுடாத வெயிலில் சோலார் டிரைடு செங்கல்களும் மில்லியன், பல லட்சக்கணக்கில் ஒரு 2000-3000 கிராமங்களில் ஒரு 10 லட்சம் ஸ்கொயர் மைலில் உள்ளது சிந்து சமவெளி நாகரிகம். அதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் செங்கல்லால் இடங்களை கட்டுவது. மொகஞ்சதாரோ, ஹரப்பா, கலிபங்கன், தொலாவீரா, ராக்கிகாடி, பிரானா போன்ற இடங்களில் எல்லாம் செங்கல்கள் மிகுதியாக கிடைக்கின்றன. அந்த செங்கல்லுக்கு சமஸ்கிருதத்திலே இஷ்டி என்ற பெயர். அது இட்டி என்றதன் மறுவாக இருக்கலாம், இந்தோ ஐரோப்பிய சொல்லாக அல்லாமல் அங்கிருந்து இருக்க. பிமேக் என்று பாக்டீரியா மார்ஜியானா ஆர்கியாலஜிக்கல் காம்பேக்ட் என்று விக்கிபீடியால பிமேக் என்று போட்டு பாருங்கள். 2000 பிசிக்கு அப்புறம் மத்திய ஆசியாவிலே பிமேக் என்ற கலாச்சாரம் உருவாகிறது.
அங்கு இருக்கிற இது இஷ்ட அப்படி என்று எழுதியிருக்கிறார்கள். இஷ்ட என்பது இஷ்ட என்ற சொல்லின், ஏனெனில் நமது ரெட்ரோஃப்ளக்ஸ் செரிப்ரல் கான்ஸ்டன்ட் இழப்பதற்கு வாய்ப்புண்டு. இது மொழியியல் துறையில் பல செய்திகளை கூறுகிறது. தமிழ்நாட்டில் முதலாக இருப்பது அயர்ன் ஏஜ் என்ற இரும்பூழி காலம். இரும்பூழி காலமும் மெகாலித்திக் பீரியட் என்கின்ற பெருங்கற்காலமும் ஒன்றாக சேருகிற இடம் தமிழ்நாடு. இரும்பு கூலி காலத்துக்கு முன்னால் இருந்த நியோலித்திக் என்ற இதெல்லாம் அத்திரம்பாக்கம் என்ற ஊர்கள் எல்லாம் 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னையே மனிதனுக்கு முற்பட்ட குரங்கிலிருந்து அப்பத்தான் மனுஷன் உருவாகிற மனிதன் கூட இருந்திருப்பான் போல இருக்கிறது. ஆனால் அவனெல்லாம் பெரிய நாகரிகம் படைத்ததாக தெரியவில்லை. சில கல் கோடரிகள் போன்றவை மிக வனசாரிகளாக வனாந்தரத்தில் வசிப்பவனாக இருந்திருக்கிறான். ஆனால் நாகரிகம் என்று தோன்றுவது சுமார் 1500 பிசி என்று சொல்லலாம். அதற்கு இப்பொழுது கொங்கு நாட்டிலே தெலுங்கனூர் என்ற இடத்திலே மாங்காடு என்ற ஈம கல் ஸ்டோன் சர்க்கிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு சிஸ்ட்ல ஒரு பெரிய ஸ்வாட், ஒரு 3 அடிக்கான வாள் கிடைத்திருக்கிறது. 2 பக்கமும் அது உட்ஸ் என்ற ஸ்டீல் டெக்னாலஜி. அத கொரியன் புலவர் ராசனின் மாணவர் ராஜனின் மாணவர் ரமேஷ் கண்டுபிடித்திருக்கிறார். அதை ஜேஎஸ் பார்க் என்ற ஆர்கியோ மெட்டலர்ஜியில ஆர்கியாலஜி பண்ற சவுத் கொரியா பேராசிரியரும் ராஜனும் அருமையான 2 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த இரும்பு டெக்னாலஜி, ஸ்டீல் டெக்னாலஜியின் காலம் சுமார் 2350 ஆண்டுகள் என்று அந்த உலோகத்தை பிரித்து பார்த்தால் தெரிகிறது. புலவர் ராசண்ணன் இருக்கிறார்கள். அவர்தான் இந்தியாவிலேயே மிக பழைய இசைக்கல்வெட்டு, சங்கீத கல்வெட்டாகிய அரச்சலூர் கல்வெட்டை கண்டுபிடித்து கொடுத்தவர். அதே போல கொடுமணலை பற்றி சொன்னவரும் அவர்தான். முதலில் ஏஎஸ்ஐக்கு அதை மிக விரிவாக செய்தவர் ராஜன். அவரும் இப்போது ஓய்வு பெற்று விட்டார். அவரை அழைத்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பேசுவார். இன்னொன்று, புலவர் ராஜ அண்ணன் எழுதிய கட்டுரைகள், புத்தகங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி.in என்ற சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 8000 புத்தகங்களை சித்தானை என்ற விஜய் தேவன் என்ற பையன் போட்டிருக்கிறார். அதற்கு ஒரு பெரிய துறையே இருக்கிறது. பேராசிரியர் வாசை குழந்தசாமி அவர்கள் தொடங்கிய இணைய பல்கலைக்கழகம். அப்பொழுதெல்லாம் வெளிநாட்டுக்கு போன தமிழர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க, பல தலைமுறைகளாக தமிழ் விட்டு போனவர்கள் தமிழ் அறிய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அந்த குழந்தைகள் படித்தாலும் படிக்க வருபவர்கள் கற்றுக் கொடுப்போம். அது மாத்திரம் போதாது, இந்த பழைய நூல்களை, ஆய்வு ஜேர்னல்களின் கட்டுரைகளை எல்லாம் கொண்டு வருகிற ஒரு இடமாக இணைய பல்கலை விளங்க வேண்டும் என்று அடிக்கடி நான் பேராசிரியர் வாசை குணசாமி ஐயாவுடன் பேசுவேன். இப்பொழுது அது நல்ல முறையில் நடந்து வருகிறது. அந்த சித்தானை இடம் அண்ணனின் புத்தகங்களை 2 காப்பி இருந்தால் 1 காப்பி ஏதாவது போச்சுன்னா காணாம போனாலும் போயிடும், திரும்பி வராது கூரியர்ல. அதுல போட்டா சித்தானையை பிடிஎஃப் பண்ணி அந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில வைக்க சொல்லலாம். பல புத்தகங்களை, ஏராளமான புத்தகங்கள்ல முதல்லயே இருக்கு. கொடுமுடி சண்முகம் அவர்கள் நடத்திய கொங்கு இதழின் இதழ்கள் இருக்கு. அது மாதிரி சில வேலைகளை, சின்ன சின்ன கட்டுரைகளை நாமளே ஈரோட்டில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் போன்றோருக்கு சிறு உதவி பணத்தொகை கொடுப்பதன் மூலம் ஒரு பையன் வந்து இருக்கிற கட்டுரைகளை பிடிஎஃப் பண்ணி கொடுத்தால் archive.org வைத்து விட வேண்டும். இது அண்ணன் கண்டு மகிழ வேண்டும். இணையத்தில் புலவர் ராசு அவர்களின் ஆக்கங்கள், படைப்புகள் என்ற archive.org அவரது கட்டுரைகள், நூல்கள் எல்லாமும் இடம்பெற வேண்டும் என்பது எனது பேரவா. அதை நடத்தி கொடுக்க நீங்கள் எல்லாம் உதவ வேண்டும். முக்கியமாக ஈரோட்டில் இருப்பவர்கள், கொங்கு நாட்டில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியம் அது. மிக எளிதாக செய்யலாம். இது எனது வேண்டுகோள். இத்துடன் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து பேசுறேன். இன்னும் நிறைய பேசலாம். எப்பாவது நான் பவர் பாயிண்ட் எனக்கு நேரம் இருக்கையில கண்டிப்பா நான் பேசுறேன். மற்றவர்களையும் பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புலவர் ஐயா குழுவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
இத பத்தி சொல்றீங்களா? இத பத்தி சொல்றீங்களா? படத்தை பத்தி சொல்லிட்டா இங்கே இடதுபுறம் காண்பது கொடுமணலில் கிடைத்த ரோமானிய சுடுமண் பொம்மை. அது அப்பல்லோ அல்லது சூரிய கடவுள் என்று கூறுகிறார்கள். வடபக்கம் காணப்படுவது கீழ்நதி ஆளாவினுடைய காட்சி. அந்த உரைகிணறு, தோண்டு குழிகள், தமிழ் எழுத்து, அந்த தமிழ் எழுத்து போன்றவை இது கீழ்நதி ஆளாவி காட்சி. அடுத்தது இது இங்கே காண்பது ஆதிச்சநல்லூரில் கிடைத்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருள். இந்த மாதிரி கலைப்பொருள் உலகில் வேறு எங்கும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே வலதுபக்கம் காணப்படுவது கல்மணிகள், காஞ்சலின் மணி. பதிற்றப்பத்தில் 67-74 பாடலில் பாண்டிய நாட்டு கபிலரும் சோழ நாட்டு அரசர்களாரும் கொடுமணம் பட்ட வினை மான் நன்கலம், கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கார்னேலியன் மணிக்கற்கள். இந்த கற்களுக்கு மூலப்பொருள் கிடைப்பது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், அங்கிருந்து கொண்டு வந்து செய்திருக்காரு. இங்கே இடதுபக்கம் காண்பது இங்கே மணிகள் உருவாக்கப்பட்ட குலைக்கூடம். மணி வண்ண கல் மணிகள் செய்யப்படுகின்ற குலைக்கூடம். அடுத்தது இதுதான் வண்ண கல்மணிகள் செய்யக்கூடிய குலைக்கூடம். இந்த சங்குகள் கிழக்கு மேற்கு கடற்கரையில் கொண்டு வந்து கொடுமணலில் சங்கு வளையல் செய்யப்பட்ட பயன்படுத்திய இடம் கீழே காணப்படுவது சங்கு அறுத்து கீழே காணப்படுது. இந்த கீழே கண் போன்று இருக்கும் ஒரு சங்கிலிக்கும் கூறுகிறது, அறம் போன்று அறுத்த கண் போல் இறங்கு வலை. இது போன்ற சங்குகள். இது தோண்டப்பட்ட ஒரு கல்லறை கொடுமணல். இதுவும் அதுதான். இது கொடுமணல் கிடைத்த இரும்பு பொருட்கள். கொடுமணல் கிடைத்த தங்க பொருட்கள், தங்கம். இது கொடுமணலில் கிடைத்த எலும்புக்கூடு. இது கொடுமணல் கிடைத்த கிராவிட்டி சொல்லக்கூடிய குறியீடு. அந்த குறியீடு தொடக்க காலத்தில் குறியீடு குறைய குறைய எழுத்துக்கள் தோன்றும். இந்த குறியீடு ஏதோ கருத்து பரிமாற்றத்துக்கு பயன்பட்டது. அதில் ஏறத்தாழ 40% சிந்துவெளி முத்திரையோடு அவை ஒத்திருப்பதை நாம் காணுகின்றோம். இது கொடுமணில் காணப்பட்ட கீறப்பட்ட குறியீடுகள், கிராவிட்டி என்று சொல்லக்கூடியது. இதில் பல சிந்துவெளி குறியீடோடு ஒத்திருப்பதை நாம் காணலாம். இது பனை ஓடுகளில் கிடைக்கப்பட்ட எழுத்து பொறிப்புகள். இந்த வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஐயா வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து 2000 இடத்துல வந்து இன்னும் 2000 இடங்கள்ல வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுல மிக முக்கியமா அடுத்த ஆராய்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கு? இனிமேல் நிறைய இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லையா, உடனடியா எந்த இடத்துல நல்ல வாய்ப்பு இருக்கு பண்றதுக்கு கேக்குறாங்க கேள்வி. அதாவதுங்க
சங்க இலக்கியம் குறிப்பிடும் பல இடங்கள் இன்றைக்கு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி செய்யலாம். அதே போல நொய்யல் கரையில் கொடுமணல் மட்டும் அகழாய்வு, அதே போல கத்தாங்கண்ணி, சூலூர், சோமனூர் போன்ற பல்வேறு இடங்கள் கொடுமணலை போல இருக்கின்றன. ஏற்கனவே அமர்நாத் கலாவி செய்த வகைக்கரையில் 8 இடங்கள் தேர்ந்தெடுத்தார்களே, அந்த 8 இடங்களிலும் அகழவர் செய்தால் பல கீழடிகள் நமக்கு கிடைக்கும். நூற்றுக்கணக்கான இடங்கள் அகழாய்வு செய்திருக்கின்றன. நம்முடைய தமிழன் பண்டைய சொத்து பூமிக்குள்ளே இருக்கிறது. அதை தோண்டி வெளிப்படுத்தி ஆய்வு செய்ய முடியாத ஏழைகளாக நாம் இருக்கின்றோம். நன்றி. அடுத்த கேள்வி ஐயா வந்து ஒன்று சொன்னாருங்க, ஜெர்மனியில் பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னு. ஆனால் இப்போ கிரீக்கோட இதுவோ இல்லை மற்ற நாட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியுது. ஏன் நம்மளோடது வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு தெரியாம இருக்கு இன்னும்? ஐரோப்பாவில் கிரீக்கு பத்தி எல்லாம் வந்து நிறைய பேசுறாங்க. அவங்களுடைய பண்டைய நாகரிகத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நம்ம தமிழருடைய பண்டைய நாகரிகத்தை பத்தி அதிகமா வெளியே பேசுறது இல்லையே, எதனால? வேற என்ன வாய்ப்பு இருக்கு அதுக்கு? அதாவதுங்க, ஒரு பெரிய குறை தமிழ்நாட்டில் தோண்டப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் முழுமையான ஒரு ஆய்வு அறிக்கை இன்றும் வரவில்லை. மேநாட்டு அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களிலே அதனுடைய ஆய்வு அறிக்கை வெளியிட்ட காரணத்தால் அந்த ஆய்வு அறிக்கை உலகம் முழுக்க ஆய்வாளர்களுக்கு அனுப்புகின்ற காரணத்தால் அவை விளக்கம் பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக, தமிழ்நாட்டில் அகழாய்வு செய்யப்பட்ட 100 இடங்களிலே ஒரு 10 இடத்தில் கூட சுருக்கமான அகழாய்வு வெளிப்படவில்லை. ஒரே ஒரு அகழாய்வு, பொருந்தல் அகழாய்வு ராஜன் செய்தார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை, அது டெல்லியிலே ஒரு பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் விலை 8000 ரூபாய். ஆகவே ஆய்வு அறிக்கைகள் தமிழில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தவும், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க ஆய்வகங்களுக்கு அனுப்பினால் நம்முடைய தமிழின் பெருமை அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட, மேநாட்டு ஆய்வு இடங்களை விட சிறப்பு வெளிப்படும். அதற்கு ஆய்வு அறிக்கைகள் வெளிவர வேண்டும். நான் ஒண்ணு பேசுறேங்க, ஜெயமோகன் சார் சொல்லுங்க. அடுத்த கட்ட ஆய்வு எங்கு 2000 பகுதிகளில் என்று கேட்டார்கள். அதில் தாமிரபரணி கருணையிலே ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்திலேயே சிவகளை என்ற ஊர் இருக்கிறது. சிவகளை என்ற ஊரிலே ஆதிச்சநல்லூரிலே பக்கத்திலே பல தோட்டங்களை உருவாக்கி விட்டார்கள். புலவரையாவின் மாணவர் கா ராஜன் தான் முதலில் பொருந்தல், அதாவது சங்க இலக்கியத்திலே பொருந்தில் என்று தீ இருக்கும், பொருந்தல், அது பொருந்தல் என்று இன்றும் கூறுகிறார்கள் பழனிக்கு பக்கத்திலே. அதை ஆய்வுக்கு எடுத்த கா ராஜன் அந்த ஊர் மக்களிடம் அவ்வளவு அதிகமாக போய் பேசி இருப்பதற்கு நேரமில்லை. அவர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெட், புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஆனதனால் மக்கள் அரசாங்கம் இந்த நிலங்களை எல்லாம் கைப்பற்றி விடுமோ என்று செங்கல் சூளை போட்டு விட்டார்கள். அதனால் பொருந்தலும் கொடுமணல் மாதிரியே வந்திருக்கும். பொருந்தலில் தான் பீட்டா அனல்டிகா என்ற முந்தியெல்லாம் ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும். இப்பொழுது சுமார் 35,000 ரூபாய் தான் ஆகிறது. நான் 2 முறை தமிழ்நாட்டில் ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு முதல் பணம் கட்டியது நான் தான். 2 முறை கட்டினேன் கா ராஜனுக்கு. அதாவது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி. அதுபோல பொருந்தில் மாதிரி பல இடங்கள் இருக்கின்றன. தாமிரபரணி கரையிலே ஆதிச்சநல்லூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ல சிவகளை என்ற கிராமம் இருக்கிறது. அந்த சிவகலையில் ஒரு 200 ஏக்கரா இருக்கிறதாம். மாணிக்கம் என்ற ஆசிரியர்
மாணிக்கம் என்ற ஆசிரியர் அதை சொல்லி இந்த உதயச்சந்திரன் ஏற்பாட்டில் அங்கு அகழாய்வு நடக்கிறது. அங்கு அநேகமாக கீழடி போன்றே, ஏனெனில் அந்த இடம் அதிகமாக அந்த சுடுகாடு பரியல் சைட்டும் ஹேபிடேஷன் சைட்டும் பக்கத்தில் இருப்பதால் அதில் நிச்சயமாக கீழடி போல நல்ல கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருந்தில் போன்ற பல இடங்கள், அழகன் குளமும் நன்கு ஆராயப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று, கிரேக்க ரோமானியர்கள் உலகம் முழுக்க, அதாவது ஓல்டு வேர்ல்டு என்று அமெரிக்காவில் சொல்லப்படுகின்ற இடங்களிலே, ஓல்டு வேர்ல்டு என்ற பல இடங்களில் பெரிய விரிவான சாம்ராஜ்யங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். மற்றொன்று, வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்படையானது கிரேக்க ரோமானிய நாகரிகம். அதனால் அவர்களது அறிவியல் பார்வை கொண்டு அகழ்வாய்வுகளை ஐயா சொல்வது போல் பல ரிப்போர்ட்ஸ், பல மியூசியம், அது இதில் பெருக்கக்கூடிய இது இருக்கிறது. நம்ம ஊரில் இன்னும் பல மூட நம்பிக்கை, ஜோசியம், அது இதுன்னு சொல்லி வேஸ்ட் ஆஃப் டைம் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆதரவோ அரசோ மக்களோ புரிவதில்லை. கிடைக்கிற கல்வெட்டுகளையும் போய் சேதப்படுத்துவதும், பெயிண்ட் அடிப்பதும், ஏற்கனவே பப்ளிஷ் ஆனது கல்வெட்டியல் ஆவணம் போன்றவற்றில் வந்ததை நான் தான் கண்டுபிடிச்சேன் என்று பைக்கை கொண்டு போய் நிறுத்தி பக்கத்தில் நிறுத்தி அது சுண்ணாம்பு, ரெட் ஆக்கர் பெயிண்ட் அடிப்பது, இருக்கிற சிலையை உடைப்பது, எங்காவது ஒரு சிலை இருந்ததுன்னா அதை பாதிய காங்கிரீட்டுக்குள்ள புதைச்சு திம்சு கட்டையில மறைப்பது, அல்லது எங்காவது இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தா எப்படி கிரேக்க ரோமானிய நாகரிகம் போல் பலர் வந்து பார்ப்பார்கள். கிரேக்க கட்டடங்கள் ரோமானிய கட்டடங்கள் போன்ற பெரிதாக இல்லை. நமக்கு இந்த மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிற தமிழி போன்றவை கிடைக்கின்றன. இப்போ பட்டணம் என்ற ஊரிலே முசிறிப்பட்டணத்தில் ஆராய்ச்சி கேரளாவில் நடத்தி இருக்கிறார்கள். அதில் தலகாணி போன்ற 3 வால்யூம்ஸ் பட்டணம் ரிசர்ச்சை பற்றி கேரளாவில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆங்கில ரிப்போர்ட்டு ஒவ்வொன்றும் 2000 பக்கம் இருக்கும். ஒரு 10 கிலோ இருக்கும். 3 வால்யூம் சேர்த்து எடை போட்டா. நம்ம ஊர்ல ஒரு 10 பக்கத்துக்கு கூட எழுதி அதை உருப்படியான நல்ல ஹை ரெசல்யூஷன் பிக்சர்ஸ் போட்டு வெளியிடுறது கிடையாது. அதனால எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. தொல்லியல் துறைக்கு நல்ல மாணவர்கள், அதில் உழைக்கக்கூடிய மாணவர்கள் வருதல் ரொம்ப கடினம். ஏனெனில் அது முடிந்த உடனே அதற்கப்புறம் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதையும் மீறி அதில் உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். சில இளைஞர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். பல இடங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதெல்லாம் செய்வதற்கு அரசு ஆதரவும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருந்தால் இன்னும் பலர் இதில் உழைக்க வருவார்கள். இதுக்கு வந்து இங்க இருந்துட்டு ஏதாவது இந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? தொலைதூர கல்வி, தொல்பொருள் ஆராய்ச்சியில தொலைதூர கல்விக்கு வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கால இருந்து படிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய ஊடக வசதி மூலம் தொலைதூர கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தலாம். இந்த இப்பொழுது நாம் காட்சிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோமே, இது போன்ற வசதி அந்த காலத்தில் இல்லை. ஆக அந்த காலத்தில் தொலைதூர கல்வி வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்பொழுது எந்த இடங்களையும் நேரில் பார்ப்பது போல பார்க்க முடியும். ஆகவே தொலைதூர கல்விக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அது உதயச்சந்திரன் முயன்றால் அந்த தொலைதூர கல்வி சாத்தியமாகும். நான் வந்து அது மாதிரிதான் தேடிட்டு இருக்கேங்க. நான் கொஞ்சம் வந்து இத தமிழ் வகுப்பு எல்லாம் எடுக்கிறதுனால இப்ப கடந்த 4 வருடமா பாத்தீங்கன்னா தமிழ் தொல்லியல் சார்ந்த தரவுகள் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு. அதனால அது மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி பண்றதுக்கான எண்ணம் எனக்கு இருக்கு. அதுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தினா நான் அதுல கலந்துக்குவேன் கண்டிப்பா. அப்பா சொல்றது இப்ப இல்ல, பட் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங், வெப் கான்ஃபரன்சஸ், வெபினார் இருக்கிறதுனால இனிமேல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜெயச்சந்திரன் ஐயா மாதிரி இருக்கிறவங்க உதவலான்னு சொல்றாங்க. பட் அரசாங்கம் மூலமா வரும்பொழுது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நம்ம 15 பேர் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா கூட எடுத்து, ராஜன் ஐயா எல்லாம் இப்போ
ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க கூட எடுத்து செய்யலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி. கண்டிப்பா நான் உதயச்சந்திரனோட பேசுறேன். சரி. இணைய பல்கலை வாயிலாக இந்த பட்டய படிப்பு ஒரு டிப்ளமா மாதிரி ஒண்ணு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அங்க நெல்லைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 130 பேர் ஒரு வாட்ஸ்அப்ல இருக்காங்க. அவங்க நிறைய பேர் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன், அதனால பிரச்சனை. பட் இருந்தாலும் நான் கேட்டு பாக்குறேங்க. எல்லா தொல்லியல் அதிகாரிகளும், பாலகிருஷ்ணன், ஒடிசா ஒரு 130 பேர் இருக்காங்க. ஒரு 50 பேர் ரிட்டையர் ஆனவங்க, ஒரு 60-70 பேர் இப்ப இருக்கிறவங்க, எல்லாம் ஏஎஸ்ஐ, தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. ஏதாவது தெரிஞ்சா சொல்றேம்மா சத்யா. ரொம்ப நன்றி ஐயா. நான் தங்கமங்க ஐயா, பாலகிருஷ்ணனோட ஒய்ஃபுங்க. பற்றி அந்த ஆராய்ச்சிகள் ஏதாவது தடயம் கிடைச்சதான்னு கேக்குறாங்க. தொல்பொருள் ஆய்வில் கொங்கு நாட்டை பற்றி ஏராளமான தகவல் கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டாக கொடுமணல், வெளிநாட்டாரோடு தொடர்பு உடைய தமிழக வணிக தொடர்பு சங்க காலத்தில் இலக்கியத்தில் பார்க்கின்றோம். அதை நேரடியாக கொடுமணல் அகழாய்வில் யவனருடைய ரோமர் தொடர்பு இருப்பதை நாம் காட்டுகின்றோம். ஐயா நன்றிங்க ஐயா. இன்னும் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இதுல யாரோ பாலா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு தடயங்கள் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு அழகான கல்வெட்டு பாடலை ஐயா கண்டுபிடிச்சாங்க. கோயம்புத்தூருக்கு பக்கம் சுண்டக்காமுத்தூர் என்ற ஊரிலே, பாலக்காட்டு கணவாய் கரூர் தான் சேர நாட்டு தலைநகர். அது பிற்காலத்துல மலையாளத்துக்கு போகுது, கொச்சிக்கு. அந்த கரூருக்கும் முசிறிப்பட்டணத்துக்கும் இடையிலே ஆதித்த சோழனுடைய கல்வெட்டு பாடல் கல்வெட்டாக சுண்டக்காமுத்தூரில் ஒரு பாறையில் எழுதியிருக்கிறது. அதை புலவர் ஐயா அவர்களும் பூங்குன்றனும் முதலில் அந்த ஊர்க்காரர்கள் வந்து படிக்க சொல்லி அதை படித்து, அது வட்டெழுத்து கல்வெட்டு. அந்த வட்டெழுத்து கல்வெட்டை ஆதிச்சதோழன் கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டு அதை கண்டுபிடித்தார்கள். அதுபோல ஏராளமான செய்திகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது கீழடி என்று சொன்னால், கீழடியில் ஒரு 600 பிசி 570 பிசியில் கார்பன் டேட்டிங்கில் நமக்கு அந்த ஹேபிடேஷன் தொடங்குவது என்று தெரிகிறது. 570 பிசியில் ஹேபிடேஷன் தொடங்கின உடனே எழுத்து ஆரம்பித்து விட்டது என்று பொருள் அல்ல. அதனால் இப்போது வெள்ளைக்காரர்கள் இந்த துறையில் ஆர்கியாலஜி இருப்பவர்கள் ஐயப்படுவது என்னவென்றால், இப்ப வீரராயன் படம் என்ற ஒரு காசு கிடைத்திருக்கிறது. வீரராயன் படம் தங்கத்தால் ஆன நாணயம். அது ஹொய்சலர்கள் 13-14ஆம் நூற்றாண்டு ஹொய்சலர்கள் நாணயம். அதை தெளிவாக குறிப்பிடாமல் கீழடியில் தங்க நாணயம் கிடைச்சிருச்சு. தங்க நாணயம் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் 600 பிசிக்கு இணைக்க கூடாது. அதே போல நீங்க பாகிஸ்தான் மற்ற ஊர்களுக்கு போன ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இதுல எல்லாம் பல வெளிநாட்டு பல்கலைக்கழக ஆர்கியாலஜி மாணவர்கள் வந்து சம்மர் கேம்ப் அப்ப ஒரு இடத்தை தோண்டுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு ஹேபிடேஷன் சைட்ஸ் சிவகலையில கிடைக்கலாம், கீழடியில் கிடைத்திருக்கிறது. அப்ப வெளிநாட்டு மாணவர்களும் வந்து சம்மர் கேம்ப் அப்ப அவங்களுக்கு என்ன 200 ஏக்கரா 300 ஏக்கரா இருக்கிற சைட்ல ஒரு டிக்கிங்க்கு ஒரு அரை ஏக்கரா அவங்களுக்கு கொடுத்தா, அப்போ வெளிநாட்டில் இவங்க போயிட்டு வந்தாங்க. அமெரிக்கன் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் ஆர்கியாலஜி எல்லாம் வர்ற போது தமிழ்நாட்டின் பெருமை, கரெக்டா கிரெடிபிலிட்டி அதிகமாகும், தமிழ்நாட்டின் புகழ் பரவும். இப்பொழுது ஆர்கியாலஜி நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா, ஆர்கியாலஜி நான் 45 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணுமே தெரியாதவன யூடியூப் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க கீழடி எக்ஸ்பர்ட் மாதிரி. இதனால எல்லாம் நம்ம கிரெடிபிலிட்டி குறையதே தவிர அதிகமாவதில்லை என்பதை சொல்லலாம்.
இப்போ அண்ணன் 555 பானையோடுகளில் எழுத்து கொடுமணியில் இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் பேராசிரியர் ராஜனுடன் போன வாரம் பேசினேன். 900 பானையோடுகளில் எழுத்துக்கள் கிடைக்கின்றன. கொடுமணல் 900 பானையோடுகளில் கிடைக்கின்றன. 900 1200 பானையோடுகளில் தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க கிடைக்கின்றன. எல்லா 100 இடத்துலயும் 300 தான். கொடுமணல்ல மாத்திரம் 900. அப்போ தமிழ் எழுத்து உருவாவதற்கு மிக முக்கியமான ஒரு இடமாக ஐயா கண்டுபிடித்த கொடுமணல் விளங்கி இருக்கிறது. அந்த கொங்கு நாட்டிலிருந்துதான் கொங்கு நாட்டுக்கும் பாண்டி நாட்டுக்கும் பிராண்டியர் ஜோன் என்று சொல்கிற இடத்திலே ஆகோல் கல்வெட்டு என்ற தாதப்பட்டி, புலிமான் கோம்பை போன்றவற்றில் ஆனிரை கொண்ட கல்வெட்டு, ஆகோல் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. ஆக கொங்கு நாட்டிலிருந்துதான் இந்த தமிழி மதுரை பாண்டி மண்டலத்துக்கு அடைந்திருக்க வேண்டும் என்பதை கீழடி நிச்சயமாக நிறுவும். அதை நிறுவுவதற்கு நாம் மாத்திரம் தனியாக நமக்குள்ளே கதைகள் பேசுவதில் ஒரு மெய்மை இல்லை. உண்மையான புலமையெனில் அதை மேனாட்டால் வணக்கம் செய்தல் வேண்டும் என்றான் பாரதி. பல ஆர்கியாலஜி மாணவர்களும் பல துறையினரும் பாகிஸ்தானிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் போய் ஆர்கியாலஜி மாணவர்கள் கோடை காலத்தில் அதை ஒவ்வொரு சைட்லயும் டிக் பண்ணா எப்ப தமிழி அல்லது தமிழ் பிராமி எப்ப உருவாகுது கீழடியில் என்று அக்யூரேட்டாக கணிக்க முடியும். சும்மா நாம 600 பிசியில் வந்துருச்சு, 800 பிசியில வந்துருச்சு, 900 7000 தொல்காப்பிய 7000 பிசி இப்படின்னு எல்லாம் சொன்னா வெளிநாட்டுக்கு பெரிய மதிப்பு இருக்காது சயின்டிஸ்ட் கிட்ட. இதெல்லாம் சில சிக்கல்கள். நான் சிக்கல்களையே பேசிக்கிட்ட டெவில்ஸ் அட்வொகேட்டா இல்லை. நிச்சயமாக தமிழ்நாடு கிரேக்க ரோமாயணிய இடம் போல இடம்பெறும் என்று சொல்லுகிறேன். அப்புறம் சில பேர் தெரியாம யூடியூப்ல என்ன சொல்லுவாங்க, சிந்து சமவெளியை விட கீழடி பழசும்பாங்க. சிந்து சமவெளி பிரான்ஸ் ஏஜ். அதுல இருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னால அயன் ஏஜ், ஒரு 1000-1500 வருஷத்துக்கு பின்னால வர்ற அயன் ஏஜ் மெகாலித்திக் பரிகல்ஸ் தான் சைட்ஸ் தான் கீழடி. இப்ப இது எப்படி கீழடி கிடைச்சதுனால எப்படி சிந்து சமவெளியை விட பழசாகும்? அது குமரிக்கண்டம்ங்கிறது ஒரு பெரிய பிளஃப். ஸோ அதை நம்ம சொந்தக்காரர் நான் மகாலிங்கம் அருட்செல்வர் ஐயா ஏராளமா பணம் கொடுத்து அதை ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டவே சொல்லியிருக்கேன், ஐயா இதெல்லாம் தப்புங்க அப்படி. அதனால சயின்டிபிக்கலி டு ஆட் credibility we have to add international digging teams of archaeology. Then we will definitely invite international attention. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாகமாணிக்கம் அவருக்கு பிபிசி தமிழ்ல அடிக்கடி கீழடி அகழாய்வு பத்தி ஆர்டிகல்ஸ் வருது. அது எவ்வளவு பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. அது யாரு எழுதுறாங்க? நம்ம இந்த குரூப்ல இருந்து யாரும் எழுதுறாங்களா? நான் தான் நாகமாணிக்கம். நான் பிபிசியில எழுதுறதுல அங்கார காசி முரளிதரன் நினைக்கிறேன். காசி முரளிதரன் ஒரு ஐ எம் நாட் அ ஜேர்னலிஸ்ட். ஐ எம் a senior scientist at NASA. My passion has been Tamil literature and archaeology and linguistics. I don't write in BBC, but sometimes BBC தமிழ் அதுல எழுதிட்டாங்க. சரி, சந்தோஷங்க. சந்தோஷம், நன்றி, மகிழ்ச்சி.